ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஞ்ஞான காண்டத்தின் 7ஆம் அத்தியாயம் தினசரி சடங்குகள் மற்றும் வழிபாட்டின் விளக்கம். ஸ்ரீ வேதவியாச முனிவர் கூறினார், அரசனை, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கோவிந்த பெருமான், குருதேவர், கஷ்யப முனிவர் மற்றும் பிற முனிவர்களின் நாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கவும். பின்னர் அவர் பகவான் ஸ்ரீஹரியின் பக்தனை வணங்கி தன் பாதங்களை தரையில் வைத்தார். பிறகு விருப்பமுள்ள பக்தன் ஆச்சமனம் செய்து உடனடியாக மகிழ்ச்சியுடன் அந்த இருக்கையில் அமர வேண்டும். உங்கள் கரங்களை மடியில் வைத்து மூச்சை அடக்கி குருதேவரை தியானிக்கவும். குருதேவர் ஞான முத்திரையை பிடித்திருக்கிறார். அவருடைய வடிவம் மிகவும் அமைதியானது மற்றும் அவர் ஸ்வஸ்திகாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வாறு குருதேவரை தியானித்த பின்னர் பக்தன் ஒருமுகப்பட்ட மனதுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திர பெருமானை தியானிக்க வேண்டும். கிருஷ்ணச்சந்திரரின் நிலை இனிமையானது, கருமையானது, கரங்களில் புல்லாங்குழல்கள் மற்றும் பிரம்புகளால் அலங்கரிக்கப்பட்ட மிகவும் அழகானது. இவ்வாறு ஸ்ரீ ஹரிகாவை தியானித்த பின்னர் அவர் வெளியே செல்ல வேண்டும். அரசரே, ஒரு இல்லறவாசி எவ்வாறு தூய்மையாக்கப்படுகிறார்? இப்போது அந்த சடங்கை முழுமையாக கேளுங்கள். களிமண்ணை எடுத்துக்கொண்டு அஸ்வக்ராந்தே முதலான மந்திரத்தை உச்சரிக்கவும். மலம் கழித்த பின்னர் களிமண்ணையும் நீரையும் ஆண் குறியில் 1 முறையும், மலத்துளையில் 3 முறையும், இடது கையில் 10 முறையும், இரு கரங்களிலும் 7 முறையும், ஒவ்வொரு பாதத்திலும் 3 முறையும் பூச வேண்டும். பிரம்மச்சாரி மற்றும் வானப்பிரஸ்தர் இதை 2 மடங்காக செய்ய வேண்டும். இறைவனுக்கு சேவை செய்யும் சந்நியாசி இதை 4 முறை செய்வதன் மூலம் தூய்மை அடைகிறார். நோயாளிகளும் பயணிகளும் இதன் முன்பக்கத்தாலும், சூத்திரர்களும் பெண்களும் இதன் பாதி அளவாலும் தூய்மை அடைய வேண்டும். தூய்மையற்ற ஒரு மனிதனின் செயல்கள் அனைத்தும் பயனற்றவை. வாக்கையும் தூய்மைப்படுத்த வேண்டும். ஏனெனில் வாக்கினை தூய்மைப்படுத்தாமல் மந்திரங்கள் பலனளிக்காது. தாவரங்கள் எனக்கு நீண்ட ஆயுள், வலிமை, வீரியம், புகழ், மகன்கள், கால்நடைகள், செல்வம், ஞானம் மற்றும் அறிவு ஆகியவற்றை அருளுங்கள். இந்த மந்திரத்தை உச்சரித்து தாதுனை எடுத்துக் கொள்ளுங்கள். அக்கேசியா, மில்க்வீட், காட்டன், நெற்குண்டி தாதுன் செய்வதற்கு நெல்லிக்காய், வடை, ஆமணக்கு மற்றும் துர்நாற்றம் வீசும் மரங்கள் தடை செய்யப்பட்டுள்ளனர். பின்னர் கரம் கூப்பி ஹரிதஹாய என்ற மந்திரத்தை உச்சரித்து சூரிய பகவானை வணங்க வேண்டும். பிறகு தெளிந்த மனதுடன் பிரகலாதன் போன்ற ஸ்ரீஹரி பகவானின் பக்தனை வணங்க வேண்டும். மண்ணை பூசி நீராட வேண்டும். நீராடும் போது சடங்குகளின்படி ஸ்ரீ கங்காஷ்டகம் மற்றும் யமுனாஷ்டகம் ஆகியவற்றை உச்சரிக்க வேண்டும். அயோத்தியா, மதுரா, மாயா, ஹரித்வார், காசி, காஞ்சி, அவந்திகா என்பது உஜ்ஜைன் மற்றும் துவாரகாபுரி, துவாரகை, இந்த 7 நகரங்களும் உத்தி அழைப்பவை. எனவே இவற்றையும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகிறது. மகா யோகத்தில் உள்ள சால கிராமம், ஹரிமந்திரத்தில் உள்ள சம்பல கிராமம் மற்றும் கோசலத்தில் உள்ள நந்தி கிராமம் ஆகிய 3 கிராமங்கள் முக்தி அளிப்பவை என்று கூறப்படுகிறது. இந்த 3 கிராமங்களையும் நினைவில் கொள்ளுங்கள். தண்டகாரண்யம், சைந்திரவரண்யம், ஜம்பு மார்க்கம், புஷ்கல், உத்பலவர்த்தம், நைமிஷாரண்யம், குருங்கல், ஆர்புத் மற்றும் ஹேமந்தம் ஆகியவை 9 வனங்களாக கருதப்படுகின்றன. இந்த புனித தலங்கள் அனைத்தின் பெயர்களையும் திரும்ப திரும்ப உச்சரித்தவாறு நீராடுங்கள். நீராடிய பின்னர் மிகச்சிறந்த பட்டு அகிம்சை ஆடைகளை அணியுங்கள். 12 திலகங்களையும் 8 முத்திரைகளையும் இட்டு கொள்ளுங்கள். மாலை நேர சடங்குகளை செய்த பின்னர் உங்களை தூய்மை கொண்டு மௌனமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலயத்திற்கு செல்லுங்கள். மணியை சேர்த்த பின்னர், கைத்தட்டிய பின்னர் ஜெய்ஹோ ஜெய்ஹோ முதலிய வார்த்தைகளை உச்சரித்தவாறு கூறுங்கள். எழுந்திருப்பாய் கோவிந்தா, உன் யோக உறக்கத்தை விட்டு வெளியே வா. கோவிந்த பெருமானே, யோக உறக்கத்தை கைவிட்டு எழுந்திருங்கள். அரசனே,
இது இறைவனின் புத்திசாலித்தனமான மந்திரமாகும். இதனை உச்சரித்து பகவான் ஸ்ரீஹரியை எழுப்புங்கள். பிறகு மங்கள ஆரத்தியை எடுத்து இறைவனின் திருமுகத்தில் திருப்புங்கள். பின்னர் நாட்டின் மற்றும் காலத்தின் செல்வாக்கையும் மனநிலையையும் அறிந்த பக்தன் அதற்கேற்ப இறைவனுக்கு நீராட்டி மங்களகரமான ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்க வேண்டும். அதன் பின்னர் ஆரத்தி செய்து இறைவனுக்கு பலவிதமான உணவுகளை படைக்க வேண்டும். அவர் சாறு நிறைந்த மற்றும் சிறந்த உணவுகளால் மகாபோகத்தை அர்ப்பணித்து மகாபோக ஆரத்தி எடுக்க வேண்டும். பிறகு இறைவனை படுக்க வைக்க வேண்டும். அதன் பின்னர் தினமும் துளசி நறுமணத்துடன் கூடிய உன்னத படைப்பை அவர் ஏற்க வேண்டும். இவ்வாறு தினமும் இறைவனை வழிபடுபவர் மன நிறைவு அடைகிறார் என்பதில் ஐயமில்லை. அதன் பின்னர் நண்பகல் ராஜபோகத்தை கோரி ராஜபோக ஆரத்தி எடுக்க வேண்டும். பிறகு இறைவனை படுக்க வைக்க வேண்டும். பகலில் 4 மணி நேரம் மீதம் இருக்கும் போது சடங்குகளின்படி சங்கம் ஊதி பகவான் ஸ்ரீஹரியை எழுப்ப வேண்டும். பிறகு சந்தியா ஆரத்தி செய்து பால் முதலியவற்றை அர்ப்பணிக்க வேண்டும். விடியற்காலை வரும்பொழுது விடியற்காலை ஆரத்தி எடுக்க வேண்டும். இரவில் மிகச்சிறந்த இனிப்புகளை படைத்த பின்னர் பகவான் ஸ்ரீஹரியை உறங்கச் செய்ய வேண்டும். ராஜேந்திரரே, இது அரச சேவை. இவ்வகை சேவை அரசர்களுக்கு மட்டுமே உரியது. எனவே இது அரச சேவை என்று அழைக்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவையில் தன்னை அர்ப்பணித்து அதில் முறையாக ஈடுபடும் ஒரு மனிதன் தனது 100 குடும்பங்களை காப்பாற்றி இறுதியில்லாத இருப்பிடத்தை அடைகிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த 8ஆம் நாள், பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் 9ஆம் நாள், ராதையின் 8ஆம் நாள், அன்னகூட மாதத்தின் 8ஆம், வாமனரின் துவாதசி, நரசிம்ம தேவரின் 14ஆம் நாள் மற்றும் அனந்த மாதத்தின் 14ஆம் நாள் ஆகிய தினங்களில் ஒருவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நன்கு வழிபட வேண்டும். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஞ்ஞான காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவர் மற்றும் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான தினசரி செயல்பாடுகளின் விளக்கம் மற்றும் வழிபாட்டு முறை என்ற தலைப்பு கொண்ட 7ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.